அவர்களின் ஆசியுடனும் இதய தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆசியுடனும் கழக பொதுச் செயலாளர், தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு ஆணைக்கிணங்க சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தில் பூத் கமிட்டி பாக பொறுப்பாளர்களின் ஆலோசனை கூட்டத்திற்கு இங்கே வருகை தந்திருக்கும் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு KP கந்தன் அவர்களையும், தகவல் தொழில்நுட்ப அணியிலிருந்து நமக்கெல்லாம் பொறுப்பாளர்களாக இங்கே ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. அதில் அன்பு சகோதரர் கார்த்திக் அவர்களையும், நித்யானந்தம் அவர்களையும், கிருபாகரன் அவர்களையும், தம்பி சுஜித்குமார் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் அவர்களையும் உங்களது அனைவரும் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இங்கே நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்களும் தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் அவர்களும் இங்கே நமது பாக செயலாளர்களுக்கும் பாக பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை நம்ம எதிர்கொள்வது சம்பந்தமாக பொறுப்பாளர் அவங்க நமக்கு நிறைய ஆலோசனைகளை வழங்க இருக்கிறார்கள். அவங்க அனைவருமே நமது பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆலோசனையின்படி இங்கே நமக்கு ஆலோசனை வழங்க வருகை தந்திருக்கிறார்கள். இந்த ஆலோசனைகளை ஏற்று வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நமது கொட்டிவாக்கம் பகுதி கழகம் மிக அதிகப்படியான வாக்குகளை பெற உங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும், இந்த சிறப்பான கூட்டத்தை இந்த குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்த 181 மேற்கு வட்ட கழக செயலாளர் சகோதரர் நண்பர் அருண் அவர்களையும், 181 கிழக்கு வட்ட செயலாளர் அருண் அவர்களையும், மேற்கு வட்ட செயலாளர் பெருமாள் அவர்களையும் அவர்களுக்கு நன்றி, உங்கள் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்பொழுது அண்ணன் அவர்கள் ஆலோசனை வழங்க கேட்டுக்கொள்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க சென்னை புறநகர் மாவட்டம் கொட்டிவாக்கம் பகுதி கழகத்துக்கு உட்பட்ட 181 கிழக்கு மேற்கு வட்டக்கழகத்தின் சார்பாக இந்த வாட்ஸ்அப் குரூப் அமைப்பதற்கு இன்னைக்கு வருகை தந்திருக்கும் கழகத்தின் பொதுச் செயலாளரால் நியமிக்கப்பட்டுள்ள ஐடி விங் நிர்வாகிகளையும் மற்றும் இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் இந்த கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் கொட்டிவாக்கம் பகுதி கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இந்த கூட்டத்துக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் கொட்டிவாக்கம் 181 கிழக்கு வட்ட கழக செயலாளர் அருண் அவர்களும், மேற்கு வட்ட கழக செயலாளர் பெருமாள் அவர்களையும் இந்த கூட்டத்துக்கு வருகை தந்து தகவல் தொழில்நுட்ப சார்பாக இந்த வாட்ஸ்அப் குரூப் அமைக்க வருகை தந்திருக்கும் காஞ்சிபுரம் மண்டலத்தின் தலைவர், சென்னை மாநகராட்சி 7வது மாமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் கார்த்திக் அவர்களே, திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப இணை செயலாளர் அருமை சகோதரர் நித்யானந்தம் அவர்களே, சென்னை புறநகர் மாவட்டத்தின் ஐடி விங் செயலாளர் அருமை தம்பி சுஜித்குமார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அறிவாளன் அவர்களே, பாபு அவர்களே, மற்றும் வட்டக்கழக நிர்வாகிகளே, பகுதி கழக நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நமது இந்த கொட்டிவாக்கம் மாண்புமிகு அம்மாவுடைய கோட்டையாக எப்பொழுதும் இருக்கும். அதே போல வாக்குகள் அதிகமாக இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இங்கே கட்சியினுடைய நிர்வாகிகள் இருக்கிறார்கள். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது கூட இங்கே அதிக வாக்குகளை பெற்றுத்தந்த இந்த 2 வட்டத்திலும் அதிக வாக்குகள் பெற்ற தந்த இடமாக விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த 181 கிழக்கு மேற்கில் 9 பேர் பாக முகவர்களுக்கு இன்னைக்கு பாக செயலாளர்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் அமைப்பதற்கு வருகை தந்துடும். இதனுடைய நோக்கம் என்னன்னா, 9 பேர் இருக்கிறீங்க, நீங்கள் ஒவ்வொரு பூத்தில் 9 பேர் இருக்கிறீங்க. அந்த 9 பேரும் வாட்ஸ்அப் குரூப் முதல்ல ஃபார்ம் பண்ணணும். அவங்க அவங்களுடைய உறவினர்கள், இங்கே இருக்கிற கழக நிர்வாகிகள்
மற்றும் இங்கே இருக்கிற நடுநிலையான வாக்களிக்கிறவர்களை நீங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஓப்பன் பண்ணணும். மொத்தம் 1700 வாக்குகள் இருக்கிறது என்றால் அதில் ஒரு 700 வாக்குகள் 800 வாக்குகள் பதிவாகும். நம்ம குறைஞ்சது ஒரு பாகத்துக்கு 300 பேர் குறைஞ்சது பண்ணணும். இது உடனடியாக இன்னிலிருந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்பை நீங்கள் ஃபார்ம் பண்ணாதான் இந்த தேர்தலுக்கு என்னென்ன கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ன தகவல் சொல்கிறாரோ அதை அனைத்தும் உங்களால் அப்சர்வ் பண்ணி இந்த மக்களிடத்தில் எடுத்து செல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 525 வாக்குறுதி பொய்யான வாக்குறுதி தந்திருக்கிறாங்க. அதை எதையெல்லாம் செய்ய தவறினார்களோ இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலிமா மக்களுக்கு சொல்ல முடியும். அதே போல் மின்சார கட்டணத்தை இன்னைக்கு ஏற்றி இருக்கிறாங்க, பல மடங்கு உயர்த்தி இருக்கிறாங்க. அதையெல்லாம் மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்றதுக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப் உள்ளதாக இருக்கும். அதே போல் விலைவாசி உயர்வு, இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் சாலை வசதிகள் இது போன்ற, அதே போல கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இன்னைக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார். அந்த தேர்தல் பிரச்சாரத்தினுடைய நோக்கமே இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமா உங்களுக்கு எல்லா வகையிலும் தெரியப்படுத்துவதற்கு தான் இந்த வாட்ஸ்அப் குரூப் இன்னைக்கு அமைத்து இருக்கிறோம். இதை நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டும். ஒவ்வொரு வட்ட செயலாளரும் அந்த பாக செயலாளர்களிடத்தில் உட்கார்ந்து அவங்களுக்கு ஒரு 300 வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணுவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதை நீங்கள் மானிட்டர் பண்ணணும். ஒரு இப்போ இருக்கிற பேர் கண்ணையன் அவருக்கு அருண்கிட்ட வராது, அவர் உட்காந்து அவர் கூட இருக்கிற 9 பேரை கூட வச்சு பண்ணணும். அதில் யாராவது 1-2 பேர் இல்லைன்னா அதை மாற்றி பண்ணுறதுக்கு நீங்கள் கூட வச்சுக்கணும். இன்னைக்கு கொடுத்துட்டோம், நாங்கள் இப்படி போனதும் அவங்க அப்படி போனதும் நீங்கள் இப்படி போனதும் அது செயல் இழந்துடும், அது சரி வராது. திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப முடியாது. அதனால நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து அவங்க செய்ய தயாராக இருக்கிறாங்க. வட்டக்கழக செயலாளர் கவனமாக செலுத்தி இன்னைக்கு இருக்கிற காலம் குறுகிய காலம். திராவிட முன்னேற்ற கழகம் பொய்யான வாக்குறுதி தந்து தான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துக்கிறாங்க. ஆனால் அவங்க கூட்டணியை வச்சுக்கிட்டு தான் ஆட்சி பிடிச்சிடாங்க. தனிச்சு நின்று அவங்களால வரவே முடியாது. எந்த காலத்தில் அதிக வாக்கு அதிக உறுப்பினர்கள் அதிக நாள் ஆட்சி கொண்ட இயக்கம் எதுனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் துவங்கின அதிமுக தான் இன்றைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய இயக்கமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதனால அடுத்த 2026 மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் வருவது உறுதி. அது அண்ணன் எடப்பாடி அண்ணன் மீண்டும் முதலமைச்சராக வருவது உறுதி என்று சொல்லி நீங்கள் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும். கூட பகுதி கழக செயலாளரும் கவனம் செலுத்த வேண்டும். இதை செலுத்தினா மட்டும்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப முடியும். இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த பகுதி கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் அவருடன் முன்னிருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த வட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் வட்ட செயலாளர் பெருமாளுக்கும் உடன் இருந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி சொல்லி அருண் அவர்களுக்கும் அருணுக்கும் கிருஷ்ணமூர்த்திக்கும் ஒன்றும் கிடையாது, அவங்க 2 பேரும். அதனால நீங்க இதை உடனடியாக செய்ய வேண்டும் கேட்டு இப்பொழுது நம்மளுடைய கழகத்தின் பொது இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சேர்க்கணும், அந்த பாகத்தில் இருக்கக்கூடியவங்களை உறுப்பினரை சேர்க்கணும். அதுக்கப்புறம் பொதுவாக இருக்கக்கூடிய ஓட்டர்ஸை நியூட்ரல் ஓட்டர்ஸை சேர்க்கணும். இதில் டிஎம்கே ஆளுங்களை உள்ள சேர்க்காதீங்க. அப்படி சேர்க்கும் போது ஒரு 1000 ஓட்டில் 700 ஓட்டு பதிவாகுதுன்னா குறைஞ்சது ஒரு 400 பேராச்சும் நம்ம சேர்க்க முடியுமா இல்லையா? சேர்க்கலாம். ஸோ அப்போ அந்த 400 பேர் சேர்த்து இந்த தகவல் கொடுக்கும்போது அந்த 400 ஓட்டு நமக்கான ஓட்டாக மாறுதா இல்லையா? ஸோ அப்போ நம்ம ஜெயிக்கிறத இது மூலியமா உறுதிப்படுத்துகிறோம். ஸோ இதுக்கு இதை உடனடியாக இன்னைக்கு 9 பேரை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நீங்கள் பாக செயலாளர் அட்மின் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வட்டக்கழக செயலர் அட்மினாக இருப்பார், பகுதி கழக செயலர் இருப்பாங்க, மாவட்ட கழக செயலர் இருப்பார். நாங்கள் ஒரு நம்பர் ஐடிஎம் ஒரு அட்மின் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ 5 பேர் இருப்போம். நீங்கள் எத்தனை பேரை சேர்க்குறீங்கன்றதை அதுலேயே நம்ம பார்த்துட்டு இருப்போம். அந்த பணியை உடனடியாக துவங்கணும். அடுத்த கட்டமாக அண்ணன் திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும்னு பிரச்சாரம் அவரோட அண்ணனோட எழுச்சி பயணத்தில் பண்ணியிருப்பார். நீங்கள் எல்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது என்னன்னா திமுக கிட்டத்தட்ட 540 வாக்குறுதிகள் நமக்கு சொல்லி இந்த ஆட்சியை பிடிச்சாங்க. ஏதாச்சும் நிறைவேற்றிருக்காங்களா? எதுவும் பண்ணல. உதாரணத்துக்கு நீட் விலக்கு ரகசியம் தெரியும்னாரு இந்த உதயநிதி. இது வரைக்கும் ரகசியம் சொல்லியிருக்காரா? நமக்கு சொல்லல. மின்சார கட்டணம் மாதம் ஒரு முறை நமக்கு பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இருக்காது. 3-4 மடங்கு ஏறி போச்சு. எல்லாரும் மின்சார கட்டணத்துக்கு, அதாவது வீட்டு வாடகை கூட கட்டிடலாம் பொழுது மின்சார கட்டணம் கட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அப்படி ஏறி போச்சு. மானியம் 100 ரூபா தரேன்னாங்க. கேஸுக்கு தந்திருக்காங்களா? தரல.
அதே மாதிரி 1000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தரேன் தந்திருக்காங்களா? இல்லை. ஸோ இந்த மாதிரி திமுக என்ன பண்ணியிருக்காங்க, வாக்குறுதி, பொய்யான வாக்குறுதியை கொடுத்து இந்த ஆட்சியை திமுகவினர் பிடிச்சாங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு திண்ணை பிரச்சாரமாக பண்ண சொல்லியிருக்காரு. இந்த ஸ்லிப்பு வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இதில் கவுண்டர் ஸ்லிப் மாதிரி இருக்கும். நீங்கள் யாரை சந்தித்து பேசுகிறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எழுதணும். எந்த பாகம், எந்த பேர், என்ன அட்ரஸ்ஸு, அவங்க ஃபோன் நம்பர்லாம் இதில் இருக்கும். அந்த ஸ்லிப்பை நீங்கள் அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்து திரும்ப நீங்கள் வட்டக்கலைச்சாயம் மூலிமா பகுதி கலைச்சாயிட்ட மாவட்ட கலைச்சாயம் ஒப்படைக்கணும். ஸோ இதில் அவங்களுக்கு மார்க் போட சொன்னால் என்ன மார்க் போடுவாங்க? 0 முட்டை மார்க்கு. ஸோ இதுதான். ஸோ இது வந்து திராவிட மாடல் அரசுன்றாங்க, ஆனால் இது வந்து ஃபெயிலியர் மாடல் அரசு. ஸோ இதுதான் இந்த நிலைமையை போய் நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லணும் திண்ணை பிரச்சாரம் மூலிமா அப்படின்ட்டு அண்ணன் சொல்லியிருக்காரு. ஸோ 2வது வேலையை இதை பண்ண சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் கூடிய வேலை, இந்த வேலையை ஆரம்பிக்கணும். 3வது, அந்தந்த பாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டம் போட்டு அந்த மினிட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. அந்த பாகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது. ஸோ அப்போது அந்த பிரச்சனையை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் நீங்கள் சேர்க்கணும். அதை வந்து நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கூட நீங்கள் போடக்கூடிய மீட்டிங்கும் அந்த மினிட்ஸில் கூட நீங்கள் அனுப்பிச்சி விடலாம். 4வதா அதிமுகவின் சாதனைகள், திமுகவின் வேதனைகள். அதிமுகவின் சாதனைகள்னா இப்போ இதே நீட் விலக்கு ரகசியம் சொல்கிறேன்னாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணார், 7.5% இடஒதுக்கீடு பண்ணி கொடுத்து ஏழை எளிய மாணவர்களுக்கு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மருத்துவ படிப்பு சேர்றதுக்கு உதவி பண்ணது நம்ம அண்ணன் எடப்பாடியார். அம்மாவோட அவங்க தந்தாங்க, அம்மா தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க, ஸ்கூட்டர் கொடுத்தாங்க, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சாதனையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதிமுக நம்ம கடந்த 10 ஆண்டுகளாக என்ன பண்ணுன்றதை மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. அது அடுத்தடுத்த கட்ட பிரச்சாரம். இன்னும் 6 மாதம் தான் இருக்குது. ஸோ இந்த விடியா திமுக ஆட்சியை விரட்டி அடிக்க வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்குது. 2026 அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்க வேண்டிய கடமை நம்ம ஒருவருக்கும் இருக்குன்றதை கேட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரி BL2 அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்கோம், அவங்களுக்கு ஆன்லைன் ட்ரைனிங் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலையெல்லாம் நம்ம தவறாமல் செஞ்சு 2026 அஇஅதிமுக ஆட்சி மலர்வதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாய்ப்பை வழங்கிய, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த அண்ணன் மாவட்ட கழக செயலருக்கும், பகுதி கழக செயலருக்கும், வட்டக்கழக செயலருக்கும், வந்துள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.